ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வானிலை நிலவரம் தொடர்பான தகவல்களோடு இணைந்திருக்கும் நேயர்களே, அதாவது நள்ளிரவிலிருந்து அதிகாலை வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்திருக்கு. குறிப்பா சொல்லக்கூடிய வடகடலோர மாவட்டங்கள்ல இந்த மழையானது தீவிரமடைஞ்சிருக்கு. அது நம்ம ரேடார் படத்து மூலயமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க என்ன சொல்லுது ரேடார் அப்படின்னா, குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய சென்னை, அதற்கு அடுத்தபடியாக மகாபலிபுரம், கல்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள், திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்கள், பழவேற்காடு வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த மழையானது ஆவடி, பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர், தாம்பரம், மறைமலை நகர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதற்கு அடுத்தபடியாக அரக்கோணம், திருத்தணி, லக்ஷ்மிபுரம், மெய்யூர், திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்கள் வரைக்கும் இந்த மழையானது நீடிச்சிருக்கு. அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்ம சென்னையிலிருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக அப்படியே தொடர்ந்தோம்னா திருவள்ளூர் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிச்சிருக்கு. இதுதான் ரேடார் புகைப்படம் நமக்கு சொல்லக்கூடிய காட்சி. இந்த மழையானது எவ்வளவு நேரம் தீவிரமடையும் அப்படிங்கிறத வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில 10 மணி வரைக்கும் இப்ப மேற்கொண்டு சொன்ன மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்க மட்டும்தான் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நம்ம காலையில பார்க்கும் பொழுது ஒரு 10 மணி வரைக்கும் இந்த மழை அரக்கோணம், தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல நீடிக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த சுழற்சியினுடைய காரணமாக என்ன ஆகும்னா, மழை தொடர்ந்து ஒரு 12 மணிக்கு மேல இடையில நமக்கு சென்னையிலலாம் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். ஆனா அதற்கு அடுத்தபடியாக இந்த மழையினுடைய தீவிரம் வந்தது டெல்டா பகுதியில ஆரம்பிக்கும் என்று சொல்றாங்க. அதாவது திருநெல்வேலியில, உங்களுக்கு தெரியுது இல்லையா, திருநெல்வேலியில ஆரம்பிச்சு தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக டெல்டா பகுதிகளாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம், தஞ்சாவூர், அதற்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும். கீழ்கரை, அதற்கு அடுத்தபடியாக திருப்புலானி, ராமநாதபுரம், தேவிப்பட்டினம், தொடர்ந்து தொண்டி, அதற்கு அடுத்தபடியாக திருப்புணவாசல், தொடர்ந்து நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களையும் இந்த மழை என்பது மதியத்திலிருந்து டெல்டா மாவட்டங்கள் ஆரம்பிச்சு தொடர்ந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த மழையினுடைய சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கைக்கு இடைப்பட்ட பகுதியில் மேற்கு திசை நோக்கி நகரக்கூடிய ஒரு காரணமா இருக்கு. இதன் காரணமாக தற்பொழுது இந்த மழையினுடைய தீவிரம் 22 ஆரம்பிச்சு 25 வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்கு. இது நமக்கு வானிலை நிலவரம் சொல்லக்கூடிய தகவல். தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்களையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க. ஹேமச்சந்திரன் வணக்கம். இப்ப நம்ம ரேடார் என்ன சொல்லுதுன்னா, இடையில ஒரு இடைவெளி வடகடலோர மாவட்டங்களை கொடுக்கும் அப்படின்னும், அடுத்தபடியா இந்த மழையானது டெல்டா பகுதிகள் ஆரம்பிச்சு முழுக்கவுமே ஒரு தென் மாவட்டங்கள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இந்த மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் ஹேமச்சந்திரன், அதை பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்கலாமா? குறிப்பா பார்த்தோம்னா, சென்னை மற்றும் அதனை ஒட்டிய புறநகர் மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள் முழுவதுமே கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பதிவாகியிருக்கு. இன்று காலை 8:30 மணி இன்று காலை நிலவரப்படி அதிகபட்ச மழை அளவாக பாரிஸ்ல 16 சென்டிமீட்டரும், மடிப்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு. இந்த சூழல்ல நேற்று இரவு பெய்த கனமழையை தொடர்ந்து அடுத்த ஒரு 2 மணி நேரங்களுக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடருவதற்கான சாதக சூழல் காணப்படுது. அந்த மிதமான மழை இன்று காலை ஒரு 9 மணி வரைக்கும் நீடிக்கும். அதன் பிறகு மேகமூட்டமும் பிறகு வெயிலும் வந்துவிடும். அதே போல கடந்த 2 நாட்களாக வடகோடி மாவட்டங்கள்ல மட்டுமே மழை பெய்து வரும் நிலையில இன்றைய தினம் தமிழகத்தில் பரவலாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சில தென் மாவட்டங்கள். குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு நேரங்கள்ல மீண்டும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மத்திய மற்றும் டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லயும் இன்று மாலை இரவு நேரங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம், அதாவது ஒரு 2 மணிக்கு மேலே மழையானது என்ன ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கீழே ராமநாதபுரத்துலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மழை நீடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இந்த மழை எத்தனை நாள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஹேமச்சந்திரன்?
அதாவது இன்றைய தினம் தமிழகத்துல இந்த வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும். அந்த வளிமண்டலத்துல நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 25 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல்ல உருவாகுது. இந்த தாழ்வு பகுதியின் காரணத்தினால மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். அப்படி வலுப்பெறும் போது ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்கள்ல, தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஆகஸ்ட் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நாட்கள்ல நமக்கு வெப்பச்சலன மழை சற்று குறைந்து காணப்படும். மீண்டும் இம்மாத இறுதியில வெப்பச்சலன மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக செப்டம்பர் முதல் வாரத்துல தமிழகம் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவு இருக்கு. கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என செப்டம்பர் முதல் வாரத்துல ஒரு பரவலான இடியுடன் கூடிய மழைப்பொழிவுக்கும், செப்டம்பர் மாதம் தமிழகத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஹேமச்சந்திரன், இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது எந்த நாள்ல இருந்து சரியாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 முதலே தீவிரமடைந்து நமக்கு தெலுங்கானா, ஆந்திரா, ஹைதராபாத், அதே மாதிரி மும்பை மற்றும் புறநகர் பகுதிகள் எல்லாம் பெரும் மழைப்பொழிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தியதை பார்க்க முடிந்தது. கடந்த சில நாட்களாக 2-3 தினங்களாக தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு நிலை அடைந்திருக்கு. இந்த சூழல்ல புதிதாக 25 உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமா மீண்டும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக 25 முதல் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. அதுல குறிப்பா 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் 29 வரைக்குமே தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள்ல தீவிரமடைந்த மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரேடார்ல பார்க்குறோம், அதாவது சரியாக ஒரு 6-7 மணி போல தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை, அப்புறம் காரைக்குடி பகுதிகளில் ஒரு தீவிர மழையினுடைய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இப்போ வரைபடத்தில். இப்போ இந்த மழை அங்கே எந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தை, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது மதுரையிலலாம் 100 டிகிரி வெயில் என்பது பதிவாகி இருந்தது, 102 டிகிரி வரைக்கும் போயிருந்துச்சு. இப்போ அதே நிலவரம் நமக்கு இன்னைக்கு பார்க்கும் பொழுது தீவிர மழை கொடுக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கு. அந்த பகுதியினுடைய தீவிரம் எவ்வாறாக இருக்கும் ஹேமச்சந்திரன்? இல்ல, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து வெப்பமான பகுதிகளாக திகழ்ந்து வருது. அந்த சூழல்ல இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கடல் காற்று உள்நுழையும் போது சற்று வலுவான தீவிரமான மேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து வெப்பம் அதிகரித்து காணப்பட்டதன் காரணமா. இருந்த போதிலும் இந்த மழைப்பொழிவு பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவாக அமையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல 1 மணி நேரத்துக்குள்ளாகவே ஒரு 7-8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகும் அளவிற்கு மேகங்கள் உருவாகலாம். ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மழை அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரத்துல அதன் தீவிரம் குறைந்து விடும் என்பதனால நமக்கு இதன் காரணமா பெரிய பிரச்சனை இருக்காது. அதே சமயத்துல மழையின் போது இடி மின்னல் தீவிரமாக இருக்கும். சோ அதற்கு மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மரங்களுக்கு அடியில் நிற்பது, பாதுகாப்பான இடங்கள்ல நிற்பது போன்றவற்றை உறுதி செய்யணும். மரங்களுக்கு அடியில் நிற்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமே போதுமானது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன். நேயர்களே, இன்றைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இங்கே மேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோம், கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட இடங்களில், அதுலேயும் டெல்டா மாவட்டங்களையும் பரவலாகவே இன்னைக்கு மழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு இடையில சென்னையில் ஒரு இடைவெளி கொடுக்கலாம், ஆனால் டெல்டா பகுதிகளில் மழை ஆரம்பிக்கும். அதற்கடுத்தபடியாக படிப்படியாக மழையினுடைய இந்த காற்றினுடைய தீவிரம் முன்னேறி இது அடுத்தபடியாக எங்கே வரைக்கும் நீடிக்கும்னா நமக்கு வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நீடிக்கும். பரவலா பார்க்கும் பொழுது மதுரை, ராமநாதபுரம், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலுமே பரவலா இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லப்படுது. மதியத்திலிருந்து இன்று இரவு வரை இடியினுடைய தாக்கமும் அதிகமா இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய வானிலை ஆர்வலும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைய நிலவரப்படி இருக்கக்கூடிய வானிலை தகவல்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.